குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை மாலை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:25 வரை சப்தமி, பின்பு இரவு 11:11 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:58 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:11 வரை திருதி, பின்பு சூலம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:58 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மாலை 3:58 வரை உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி, பிறகு கன்னி அஸ்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன், இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை அஷ்டமி தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? காளை மாடுகளை வாங்குவதற்கு உகந்த நாள், சாலை அமைப்பதற்கு ஏற்ற நாள், யாத்திரை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள், சாஸ்திர பயிற்சி வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:18 முதல் 1:02 வரையில் காலை மேஷ லக்னம். 1:03 முதல் 3:05 வரையில் ரிஷப லக்னம். 3:06 முதல் காலை 5:16 வரையில் மிதுன லக்னம். 5:17 முதல் 7:28 வரையில் கடக லக்னம். 7:29 முதல் 9:30 வரையில் சிம்ம லக்னம். 9:31 முதல் 11:31 வரையில் கன்னி லக்னம். 11:32 முதல் மதியம் 1:36 வரை துலாம் லக்னம். 1:37 முதல் 3:47 வரை விருச்சக லக்னம். 3:48 முதல் மாலை 5:55 வரை தனுசு லக்னம். 5:56 முதல் 7:49 வரையில் மகர லக்னம். 7:50 முதல் இரவு 9:32 வரையில் கும்ப லக்னம். 9:33 முதல் இரவு 11:13 வரையில் மீன லக்னம். இந்த நாள் ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஞாயிற்றுக்கிழமை தினம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 முதல் 5:30 மணிக்குள்ளாக ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் ஆன்ம பலம் கூடும், ஆயுள் விருத்தி அதிகரிக்கும், தெய்வீக சக்தி அதிகம் பெறுவீர்கள்.
முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆத்ம பலம் ஆன்ம பலம் உண்டாகும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச அஸ்தாயி தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான தமிழ் போற்றிகள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வணங்கினால் போதும். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை. எல்லா நலனும் வளமும் பெற்று 12 ராசிக்காரர்களும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாள். ஆடி ஞாயிற்றுக்கிழமை 2வது வாரம், 2வது ஞாயிற்றுக்கிழமை. ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உத்தியோகத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். மனநலன்களில் மாற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் மாற்றம் இருக்கும். நடவடிக்கைகளில் பழக்க வழக்கங்களில் கூட மாற்றம் இருக்கும். உடல் தோற்ற பொலிவில் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான். சற்று மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் ராசிநாதனான செவ்வாய் பகவானும் விரையாதிபதி அயன சயன போகாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வருமான ஸ்தானத்தில் நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சில நேரம் விரயங்கள் கூட ஆகும். இவற்றை சுப விரயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப நபர்களுக்காக குடும்பத்திற்காக நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தாகவும் இவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம். சுகஸ்தானம் 4ஆம் வீடு வீடு மனை வண்டி வாகனத்திற்கு தாய்க்குண்டான பாவகத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களோடு நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும்
சில வேலையினுடைய அமைப்பு காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் மற்றவர்களோடு இணங்கி பணிகளை முடிக்க முற்பட வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். வியாபாரத்தினுடைய நிலையை அறிதல் வேண்டும். பிறருடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நேர்மையாகவும் நியாயமாகவும் நம்பிக்கை தரம் வாய்ந்தவர்களாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். பண வரவு நிறைந்த நாளாக அமையும். ஜெயம் இன்றைய நாள் உண்டு. தொட்ட காரியத்தை துரிதமாக நடத்தி முடிப்பீர்கள். மாணவ மாணவிகள் தேர்வுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீர்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் இருப்பவர்களுக்கு தேர்வு பற்றிய எண்ணங்கள், பய உணர்வுகள் தோன்றி மறையும். உடல் நலம் சார்ந்த, உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எதிலும் வீண் பேச்சுக்கள் வேண்டாம். தொழிலினுடைய நிலையை, நுணுக்கத்தை அறிந்து கொள்ள முற்படுங்கள். ஆசைகளை தவிர்க்க வேண்டும். எந்த விதமான நபர்களிடத்திலும் எதிர்பார்ப்பு கூடாது. உங்கள் மனதில் தோன்றக்கூடியதை மனதார ஆத்மார்த்தமாக செய்வதே நல்லது. அதிர்ஷ்டகரமான விஷயங்களில் இன்றைய நாள் மாற்றமான பலன்தான் கொடுக்கும். அமைதியாகவும் மௌனமாக இருப்பதே உத்தமம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். வேலையில் ஆர்வம் உண்டு. தெரியாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பணம், வருமானம், வரவு போக்கு இது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வரவு செலவினை கண்காணித்து வருவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசி அமைப்பின்படி 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மனச்சோர்வுகள் ஏற்படும். இறை வழிபாடு நல்லது. சூரிய பகவானை வழிபட்டால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி உண்டாக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாக்கும். மன எண்ணங்கள், ஓட்டங்கள் சீராக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் நல்லது. வருமானம் கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள், வீண் பிடிவாதங்கள் ஏற்படலாம். இந்த நாள் கவனித்து அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளோடு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான். குரு காரகன் என்பவர் புத்திரகாரகன். அவரோட செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீட்டில் கேது பகவான். சுகஸ்தானத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில். 2ஆம் வீட்டு பாவாதிபதி புதன் பகவான் வக்ர நிலையில் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சமூக அந்தஸ்தில் இருப்பவர்கள் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள்.
மக்கள் பணிகளில் இருப்பவர்கள் தெளிவான சிந்தனையோடு பேச வேண்டும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய குணநலன்களை அறிந்து பேசினால் நல்லது. யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் கருத்துக்களை கூறாதீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வதை காட்டிலும் நீங்கள் யார், உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பதே விசேஷம். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் பிறக்கும். ஞாபக சக்தி போன்ற சில பிரச்சனைகள் மாணவர்கள் மத்தியில் குறைய வாய்ப்புகள் உண்டு. விடுமுறை நாட்கள் என்பதால் அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருங்கள். உடனுக்குடன் சில காரியத்தை செய்வதனாலும் உங்களுக்கு சங்கடங்கள் பிறக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் என்பது தேவை. கூடுமான வரையில் மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி உங்கள் துணைவரிடத்தில் பேசாதீர்கள். குடும்ப உறவுகளை பற்றியும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்களை பற்றியோ விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால்தான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். மன அமைதி வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்களினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதால் ஈடுபாடு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நன்மையை உண்டாக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது பண நெருக்கடிகள் சில நேரம் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவற்ற நிலை ஏற்படலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து நடக்க வேண்டும். உங்களுக்கான பொறுப்பை மிக சரியாக செய்தல் அவசியம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும். பிறரை பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய மனம் அமைதி அடையும்படியாக தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் உத்தமம். வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் சில நேரம் கவலைகள் கூட உண்டாக்கி மறையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புதுமையான நாளாக இருக்கும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதுமையான எண்ணங்கள் பிறக்கும். எதையும் தைரியமாக்க அனுசரித்து செல்வதற்கான நாளாக அமையும். அரசு காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். மனச்சோர்வுகள் உங்களுக்கு நீங்கி மனமும் நலமும் அதிகரிக்கும். உடல் நலத்தோடு காணப்படுவீர்கள். எடுக்கப்பட்ட வேலைகளை மிக அழகாக பொறுப்புடன் உணர்ந்து செய்து காட்டுவீர்கள். இன்றைய நாள் செய்யக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் மிக மிக கவனித்து நடக்க வேண்டும். பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் உயர்வும் கிடைக்கும். சமூக வேலைகளில் செல்வாக்கு உயரும். புதுவிதமான வேலைகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வுக்காக முயற்சி செய்பவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். படிப்பின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். தெரியாததையும் தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம்
உங்களை முதலிடத்தில் கொண்டு சேர்க்கும். வரக்கூடிய மாத தேர்விலோ அல்லது மற்ற தேர்வுகளிலோ மிகுந்த முழுமையான ஒரு ஈடுபாடு வெளிப்படும். சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். உடல் நலமும் மனநலமும் நன்றாக அமைய சூரிய பகவான் வழிபாடு நல்லது. தேய்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் தேய்ந்து போகும். காக்கும் கடவுளான ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு சிறப்பு. அதே போல ஸ்ரீ தன ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்வது இன்னும் மேன்மையை தரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் உண்டாக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரிவினைகள் மாறி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். ஏற்றம் நிறைந்த நாள். விடுமுறை நாட்களில் வெளியிடங்களுக்கு செல்ல திட்டம் தீட்டுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பதால் உங்களுக்கு மன நிறைவும் குடும்ப நபர்களால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் சிறப்பாகவே முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் நட்பு ராசிகள். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புத்துணர்ச்சியான நாள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக வருமானம், ஆதாயம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று ஸ்ரீ கனக துர்கையுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் ராகு பகவானால் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் நீங்கும். சாயா கிரகம் ராகு பகவான் மற்றும் கேது பகவான். ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அவருடைய இடத்தில் இருந்து 7ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பார். 4:30 முதல் 6 மணி வரை என்பது ராகு கால நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் அம்பிகையை, அம்மனை வழிபட, காளி தேவியை வழிபட சகல பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல முன்னுக்கு வருவீர்கள், முன்னிலை வகிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். சமூக சிந்தனை உண்டாக்கும். எடுத்த காரியத்தை மிக திறமையாக முடிப்பீர்கள். அந்தஸ்து அதிகரிக்கும். செல்வாக்கு பெருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மனநலம் நிறைந்த நாள். சுகானுபவம் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த நிலையும் அந்தஸ்தும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். உங்கள் ராசியிலேயே 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும், அயன சயன போகாதிபதி புதன் பகவானும், லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு ராசியில் சஞ்சரிக்கின்றனர். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும். எண்ணிய வேலைகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மருத்துவம் தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் பிறக்கும். நல்ல முடிவுகள் கிடைக்கும் நாள். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல நிலைக்கு வருவீர்கள். உழைப்பு உயர்வை தரும். கடகராசி அன்பர்களே, நல் மனம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய நல்ல குணத்திற்கு தகுந்தாற்போல் நல்ல வாழ்க்கை அமையும். திருமணத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சீக்கிரமாக திருமணம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுப காரியங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். எண்ணங்கள் ஈடேறும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். உயர்வு நிறைந்த நாள். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்லதொரு வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை உயரும். கடன் கொடுத்தவர்களாக நீங்கள் இருப்பின் உங்களுக்கு பணம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, நல்லதொரு முன்னேற்றங்கள் பிறக்கும். மேன்மை அதிகரிக்கும். உயர்வான நிலைக்கு வருவீர்கள். மனதில் உற்சாகம், உத்வேகம் இருக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு எண்ணங்கள் உருவாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். பணத்தினுடைய வருகை திருப்தியை தரும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாக இருக்கும். பணி உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளியிடங்களுக்கு செல்வதால் அனுபவம் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள், தீர்ப்புகள் அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவான், 7ஆம் இடம் சனி பகவான் வக்ர நிலையிலும், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் தசமஸ்தானம், ஜீவன தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் ராசிநாதனான சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும். ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான எண்ணங்கள் மேம்படும். அனுபவங்கள் இருக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். மேன்மையான நிலைக்கு வளர்ந்து வருவீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். அலட்சியம் கூடாது. அதிலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது.
எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் வெளியிடங்களில் வெளிப்படுத்தாதீர்கள். மன அமைதி தேவை. வேலை வாய்ப்புகளினுடைய நிலையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொருட்கள் கையாளக்கூடிய விதங்களில் கவனம் தேவை. விலை உயர்ந்த விஷயங்களினால் ஆதரவு ஏற்பட பொருட்களை கையாளக்கூடிய நிலையில் பொறுமை வேண்டும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நன்மதிப்பினை பெறுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து இருங்கள். நட்பு நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய பகவானை மறவாமல் வழிபட வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்னரே எழுந்து உங்களுடைய வேலைகளை, நித்திய கடமைகளை செய்வது, தாய் தந்தையரை வணங்கி ஆசி பெற்றுக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வளர்ச்சி அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பிறரால் நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி மகாலட்சுமி சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலையில் உயர்வு ஏற்படும். அதிகமான கவனத்தோடு செயல்பட்டால் வேலையில் ஒரு நல்ல நிலையை நீங்கள் எட்ட முடியும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நட்பு நிறைந்த நாள். பேசக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. புரிதல் என்பது வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். வெளியிடங்களில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் சிறப்பாகவே அமையும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேரும். வேலை செய்யக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அனாவசியமான பேச்சுக்கள் சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். சிந்தனை போக்கில் கவனமாக இருங்கள். தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் கடினமான இயந்திரத்தில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். கவனம் சிதறலாம். மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட இழுபறியாக இருக்கும். வரவேண்டிய பணம் காலதாமதம் ஆகலாம். யாரிடத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பிறருக்கு ஆன பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்வது நல்லது. உறவினர்களிடம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சமூக வேலைகளில் இருப்பவர்கள் மிக மிக பொறுமையாக இருங்கள். எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். இயல்பாக உங்களுடைய வேலைகளை திறமையாக முடித்து காட்டுங்கள். எந்த விதமான பேச்சுக்களோ, வீண் வம்புகளோ, வழக்குகளோ தலையிடாதீர்கள். பிறருடைய விஷயங்களை பற்றி விமர்சனம் வேண்டாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கூட உங்களுக்கு காலதாமதமாக வரலாம். புதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள் கன்னிராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். சிவசூரிய ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம். இன்றைய பஞ்சாங்கத்தில் சிவபெருமானுக்குண்டான பூஜைகளையும் சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவானை வழிபட கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், மனம் சார்ந்த சங்கடங்கள் பயம் விலகும், தைரியமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது, உங்களுடைய வேலைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவானை வழிபடுங்கள். சந்திர பகவானுக்குண்டான தேவதை அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாகலாம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆகவே அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள். வேலையில் வேகம் காட்டாதீர்கள். பயண போக்குவரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எதையும் லேசாகவோ அலட்சியமாகவோ எடுத்துக்கொள்ளாதீர்கள். வருமானத்தினுடைய நிலையை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். அமைதியை நாடுங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. யாரிடத்திலும் எதை பற்றியும் யாரை பற்றியும் பேசாமல் இருங்கள். உங்களுடைய மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து தியானம் செய்யுங்கள். நிச்சயம் நல்லது கைகூடும். குடும்ப வாழ்க்கை மேன்மையாக வருவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு செயல்களினுடைய நிலையையும் புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும் போது பிறருடைய செயல்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். மனநிலையில் தைரியமுடையவர்களாக இருப்பீர்கள். எல்லா விதமான சகல பய உணர்வுகள் நீங்கி நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு பிறக்கும். மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வேகத்தை விட விவேகமே உங்களுக்கு நல்லதை தரும். துலாம் ராசி என்பர்களை எதையும் நியாயமாக, நேர்மையாக, நம்பிக்கையாக நடத்தி காட்டுவீர்கள். சுப விசேஷங்கள் மற்றும் சுப காரியம் தொடர்பாக சில வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படலாம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவறுங்கள். செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். கூட்டாளிகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். புகழ் ஞானம் மேம்படும் நாள். அறிவு கீர்த்தி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு
பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு அற்புதத்தை நிகழ்த்தும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். எதையும் தைரியமாக எதிர்கொண்டு நடப்பீர்கள். பய உணர்வுகள் நீங்கும். மனதில் தைரியம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரம் அதிபதி ராகு பகவான் என்பது சாயா கிரகம், நிழல் கிரகம் என்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் ஸ்ரீ ராகு பகவானுக்கு உண்டான நேரம் ராகு காலம். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடும் ஸ்ரீ பிரத்யங்கரா வழிபாடு செய்தால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். சுவாதி நட்சத்திரக்காரர்களை நன்மையான நாளாக அமையும். வேகமாக இருப்பதை காட்டிலும் விவேகமாக செயல்படுவீர்கள். புதிய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கான மிகச் சிறந்த பொன்னான அற்புதமான நேரம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டாம். புரிதலற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை தேவை. மற்றவர்கள் பேசக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களில் கவனிக்க வேண்டாம். வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துவதே நல்லது. இந்த நாள் இறை வழிபாடின் மூலம் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 12ஆம் நாள். ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய பாவகம், நட்பு பற்றி பேசக்கூடியது, தொழில் கூட்டாளிகளுடைய பற்றிய நிலைகளை சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவகத்தில். 2ஆம் பாவாதிபதி குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி குரு பகவானே உங்களுக்கு 7ஆம் வீட்டில் ராசி அதிபதியோடு சஞ்சாரம் செய்கிறார். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். எண்ணங்கள் மேலோங்கும். சிக்கலான விஷயங்களுக்கு நீங்களாகவே எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். பிறரோடு, உங்கள் குடும்ப நபர்களோடு கலந்து ஆலோசித்து சில நல்ல முடிவுகள் எடுப்பது அவசியம். வேலைகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சங்கடங்களில் இருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். இணையம் சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சக நபர்களுடைய ஆதரவின் மூலம் மேன்மையை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு புரிதல்கள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தொட்ட வேலைகள் துலங்கும். மனோதிடம் உண்டு. வருமானம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி பெருகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, எதையும் மிக நுட்பமாக உணர்ந்து கொள்வீர்கள். நுணுக்கங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்றமாக இருப்பீர்கள்.
கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் நல்ல ஆதரவு உண்டு. சக நபர்களால் உங்களுக்கு மேன்மை பிறக்கும், மகிழ்ச்சி உண்டாக்கும். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 12ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் பெருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். கற்பனை துறை சார்ந்த விஷயங்களில் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும். சமூக நிகழ்வுகளால் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும், பெற்ற குழந்தைகள் மூலம் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். விரும்பிய விஷயங்களை மிக சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். பெருமை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சுதந்திரமாக சென்று வருவீர்கள். என்ன போக்கில் மகிழ்ச்சி இருக்கும். சொத்துக்களின் மூலம் லாபம் பெருக்கும். பூரோட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். மேன்மை நிறைந்த நாள். பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தன லாபம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவசூரிய வழிபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லதொரு அனுபவம் இன்றைய தினம் வெளிப்படும். பெருமை நிறைந்த நாள். ஆசைகள் கைகூடும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உன்னுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உறவுகளுடைய மத்தியில் மதிப்பு உயரும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படும். பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். நினைத்த வேலைகளை உடனடியாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பிறரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். சமூக அந்தஸ்து உயரும். சில உதவிகள் உங்களுக்கு கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. சில பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். இழுபறிகள் சூழலாக இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்வது நல்லது. மன எண்ணம் சீராக யோகாசன பயிற்சிகள் மற்றும் தியானம் செய்வது விசேஷம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். இழுபறியான வேலைகள் மறையும். நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். சில பிரச்சனைகளில் சாதகமான முடிவு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். இழுபறியான சூழல்கள் மறையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகூடும். அற்புதம் நிறைந்த நாள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய வேலைக்குண்டான விஷயங்களில் புரிதல் அதிகரிக்கும். கலை தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கலை நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். பிரபல மாணவர்களுடைய நட்பு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். பிரபல மாணவர்களுடைய நட்பு அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். வேலையாட்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் சில வேலைகளில் மாற்றங்கள் நடக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை நிதானம் தேவை. உழைப்புக்கு தகுந்தாற்போல் உயர்வு ஏற்படும்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் காணப்படும். கலை சார்ந்த வேலைகளில், துறைகளில் நல்ல மேன்மையை பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால நேரத்தில் பிரத்யங்கர ஆலிங்கன ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடு மிக நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய மாற்றம் இருக்கும். உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். தாய் வழியில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். எதையும் கவனித்து செய்ய முற்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். எதிலும் சிக்கனத்தை கையாளுவீர்கள். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். சகோதரர்களுடைய வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் வேலைகள் மத்தியமமாகத்தான் இருக்கும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாமன் வழி உறவுகளின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அனுபவங்கள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், ஆனந்தம் பெறுவீர்கள். குடும்ப நபர்களிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களோடு வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விரயஸ்தானத்திலேயே சனீஸ்வர பகவான் கர்மகாரகர். அது மட்டுமல்ல, 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தான். வியாபாரத்தில் மதிமமாக பலன்கள் கிடைக்கும், லாபம் குறைவாக வரும். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாமன் வழி உறவுகளிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களே, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், அனுபவம் உண்டாகும். வேலை நிமித்தமாக உயர்வு ஏற்படும், பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன். DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா,
நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132